கருப்பட்டி கூட்டம் சலவாத்தினுடைய பிரயோஜனங்களையும் கூட
சங்கமிக்கவர்களே, இங்கே நான் முக்கியமான செய்திகளாக சிலதை சொல்ல விரும்புகிறேன். ஸலவாத்து என்பது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது நாம் ஓதுதல். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத் என்ற தன் மீது ஓதுவதற்கு நபி அவர்களே கற்றுக் கொடுத்தார்கள். சின்னம் சிறிய ஸலவாத்துகள் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிம்பிளா இதுவும் ஸலவாத்து தான். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி இதுவும் ஸலவாத். ஆக எந்த ஸலவாத்தை நமக்கு ஓதுவது இலகுவாக இருக்குமோ அந்த ஸலவாத்தை நமது நாவில் உச்சரிப்பதாக அமைந்து கொண்டிருக்க வேண்டும். அது பெரிய பயன்பாடுகளை இந்த சமூகத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கும். ஸலவாத்தினால் ஏற்படுகிற நன்மைகளும் பாக்கியங்களும் ஒன்றல்ல இரண்டல்ல. நம்முடைய பெருமக்கள் நிறைய எழுதியிருக்கிறார்கள். அல்லாமா இப்னு கையூம் ஸலவாத்தினுடைய மகிமை குறித்து ஒரு தனி பாடமே எழுதுவார். தனி பாடம். ஸலவாத்தினால் இந்த சமூகத்திற்கு கிடைக்கிற பயன்பாடுகளை குறித்து தனியாக எழுதுகிறார். அது எண்ணில் அடங்காத பயன்பாடுகளில் இங்கே மிக முக்கியமானதை மாத்திரம் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். முதல் விஷயம், அல்லாஹ் திருக்குர்ஆனிலே யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா, விசுவாசிகளே நபியின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டிருக்கிறார். முதல் விஷயம், இது ஒரு கட்டளை. ஸலவாத் என்பது அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு போட்ட கட்டளை. நாம் ஸலவாத்து ஓதுகிற போது இன்திஸாரு அவாமிரில்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டோம் என்ற நசீபை பெறுகிறோம். சுப்ஹானல்லாஹ். அவன் கட்டளைக்கு கட்டுப்பட்ட மக்கள். நீங்கள் ஸலவாத்து ஓதுவீர்களா? ஸலவாத்து ஓதுன நன்மை தனி. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு விட்டார்கள் என்று அல்லாஹ் உங்களை பதிவு செய்திருக்கிறான். இந்த விஷயத்தில் நம்ம கட்டுப்பட்டு விட்டோம் என்று சொன்னால் அடுத்தடுத்த விஷயங்களில் கட்டுப்படுகிற வாய்ப்பை அவனை தந்து விடுகிறார். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. முதல்ல இன்திஸாரு அவாமிரில்லாஹ், அல்லாஹ்வின் கட்டளைக்கு கட்டுப்படுகிறோம் என்ற ஒரு பெரிய நசீப் ஸலவாத்தினுடைய மிகப்பெரிய புனிதமாக ஃபாயிதாவாக பயன்பாடாக நமக்கு நன்மக்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது ஒரு அடுத்த செய்தி முவாஃபகத். சில அமல்களை நமக்கு கட்டளை இருக்குது, செய்கிறோம். அல்லாஹ்வோடு நேர்பட்டு செய்கிற ஒரு அமல் இருக்கிறதுனா இது ரப்போடு நேர்படுகிறது. முவாஃபகத்துல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ்வோடு நேர்படுகிறோம். அவன் சொன்னான், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ் ஸலவாத்து சொல்கிறான் நபியின் மீது. ஆனால் வித்தியாசம் இருக்கும். அல்லாஹ் சொல்கிற ஸலவாத்தும் நான் சொல்கிற ஸலவாத்தும் ஒரே மாதிரி பொருள் அல்ல. அவன் ஸலவாத்து சொல்கிறான் என்றால் அதற்கு பொருள் வேறு. அவன் எப்படியெல்லாம் தன்னுடைய நபியை ஆக்க நினைப்பானோ, உயர்த்த நினைப்பானோ, புகழ நினைப்பானோ அப்படி புகழ்வான். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ்வோடு நான் முவாஃபகத், அவனோடு ஒத்துக்க போகிற, அவனோடு இணைந்து போகிற, அவனுக்கு நேர்மாறாகி வணக்கம் செய்கிற ஒரு பெரிய வாய்ப்பு ஸலவாத்தில் இருக்கிறது என்று பெருமக்கள் சொல்வார்கள். அது சாதாரண விஷயம் அல்ல. அவன் சொல்ற ஒண்ணு, அவன் செய்யற ஒண்ணு நானும் செய்யறேன்னா அது எல்லாருக்கும் அந்த நசீபு கிடைக்கணுமா இல்லையா? அப்ப அல்லாஹ்வோடு நேர்படுகிற ஒரு வாய்ப்பு ஸலவாத்திலே கிடைக்கிறது. இரண்டாவது இது. மூன்றாவது வாயிதாவா எழுதுவார்கள், முவாஃபகத்து மால் மலாயிகா, மலக்குமார்களோடு நேர்படுகிற வாய்ப்பு. ஓ மலாயிகத்துங்கிற அல்லாஹ், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் மலக்குகளும் நபிக்கு ஸலவாத்து சொல்கிறார்கள். அப்ப மலக்குமார்கள் செய்கிற ஒரு காரியம், அவங்களோடு நம்ம ஒத்து போறோம், அவங்களோடு இணைந்து செய்கிறோம். அது ஒரு பெரிய நசீப் இல்லையா? அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. அடுத்து தொடர்ந்து இந்த செய்திகளை எல்லாம் நம்ம சேகரிச்சிட்டோம்னா ஸலவாத்து சொல்றதுக்கே காலத்து பூரா ஆக்கிக்கிறோம். அஷரு ஸலவாத், அல்லாஹ் தஆலா ஒரு ஸலவாத்து நீ சொல்லு, என்னுடைய ஹபீபின் மீது ஒரு ஸலவாத்து சொல்லு. அல்லாஹ் அவங்க மேல வச்சிருக்கிற அன்பு என்னங்கிறது அவனுடைய அறிவிப்புல நமக்கு விளங்கிட்டே இருக்கும். அவனுடைய ஹபீபின் மீது அவன் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரிய என்பது நமக்கு எங்கே விளங்கும்? அறிவிப்புல விளங்கும். என் ஹபீபுக்கு நீ ஒரு ஸலவாத்து சொல்லு, நான் உனக்கு 10 ஸலவாத்து சொல்லுகிறேன் என்றான். அல்லாஹ் நமக்கு 10 ஸலவாத்து சொல்றான்னா அந்த 10 எப்படி இருக்கும், அதுல என்னென்ன இருக்கும், அதுல என்னென்ன உயர்வு இருக்கும், அதனால என்னென்ன கிடைக்கும், யாரும் வர்ணிக்க முடியாது. ஒரு ஸலவாத்து நீ சொல், நான் 10
சொல்கிறேன். அப்ப அல்லாஹ் எமக்கு 10 ஒரு ஸலவாத்தின் பகரம் அல்லாஹ் கொடுக்கிற 10 ஸலவாத். அல்லாஹ் 10 ஸலவாத் சொல்றான்னா அதுக்கான பொருளை நான் எப்படி சொல்றது உங்களுக்கு? எனக்கு என்னென்ன தேவையோ அவன் செய்யறான். எனக்கு அருள் புரிவதிலிருந்து, எனக்கு நலவு செய்வதிலிருந்து, என் நபிக்காக நான் சொன்ன ஒரு ஸலவாத்துக்கு அவன் கொடுக்கிற பெரிய பாக்கியம் அது எல்லோருக்கும் கிடைக்குமா? நம்ம பிள்ளைங்களுக்கு நீங்க இன்ஷா அல்லாஹ் ஞாபகப்படுத்துங்க. அதிகமாக ஸலவாத் ஓதுகிற ஒரு வாய்ப்பை நமது பிள்ளைகளுக்கு கொடுங்கள். அடுத்து பெருமக்கள் எழுதுவார்கள். அல்லாஹ் தஆலா அவன் தகுதிக்கு தான் அவன் செய்துட்டு இருப்பான். நான் ஒரு ஸலவாத் சொல்லணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஒன்னு சொல்லிட்டேன். இதுக்கு என்னென்ன கிடைக்க போகுது பாருங்க. 10 ஸலவாத் அல்லாஹ் சொல்லி விடுகிறான். அடுத்து சொன்னார்கள் ஹதீஸின் பின்னணி தான் பிரயோஜனம் பூரா. அல்லாஹ் தஆலா அவருடைய வாழ்க்கைக்கான படித்தரங்களில் 10 தரஜாக்களை உயர்த்துகிறான். ரஃபா லஹு 10 தரஜாத்தின், ரஃபா லஹு 10 தரஜாத்தின், 10 படித்தரங்கள். என்னுடைய வாழ்க்கையினுடைய படித்தரம் என்பது ஒரு படித்தரம் உயர்றதுக்கு அவ்வளவு பாடுபடணும். ஒரு படித்தரம் உயரணும்னா அவ்வளவு பாடுபடணும். நம்மளுடைய நிலையை கொஞ்சம் கூட்டுறதுக்கு அவ்வளவு பாடுபடணும். நேற்றை விட இன்றைய நிலையை உயர்த்துறதுக்கு அவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கு. ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்காக ஒரு படித்தரம் மேல போகணும்னா அதுக்கு படாத பாடுபட வேண்டியிருக்கு. மாத்தி போட்டாங்க, வேற இடத்துல மாத்தி கேட்கறதுக்கு படாத பாடுபட வேண்டியிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த படித்தரங்களுக்குள்ளால், அடுத்தடுத்த இடத்துக்குள்ளால் நான் நுழைவதற்கும் உயர்வதற்கும் மிகப்பெரிய பாடுபடணும். நீ ஒரு ஸலவாத்தை சொல், உனக்கு 10 படித்தரத்தை உயர்த்துகிறேன். எங்க உயர்த்துவான், எப்படி உயர்த்துவான், எதிரே உயர்த்துவான், அவனுக்கு தெரியும் என்னென்ன தேவைகள், தொழில் ரீதியா, வாழ்க்கை ரீதியா, மர்ம ரீதியா, அப்படியே கூட்டுவான். நான் சொல்றது ஒண்ணுக்கு தான். நீங்க 100 சொன்னா நீங்க கணக்கு எடுத்துக்கங்க. 100 ஸலவாத்து சொன்னா நீங்கள் கணக்கெடுங்கள். ஒன்றுக்கு அவன் மற்றது 10 படித்தரங்களை உயர்த்துகிறான் என்று ஹதீஸிலேயே சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொல்றாங்க அல்லாஹ் தஆலா அந்த ஒண்ணுக்கு கட்டப்படும் ஹஸனாத் 10 நன்மைகளை எழுதுகிறான். அப்ப மேல 10 ஸலவாத்து சொல்றான் நம்ம, அது வேற. அந்த ஸலவாத்து கொண்டு என்ன பண்ணாமோ அல்லாஹ் செய்யறான். நன்மைங்கிறது ஒன்று வேணும் ஸலவாத்துக்கு, ஒண்ணுக்கு 10 எழுதிடுவேங்கிறான். 10 நன்மை எழுதி விடுவோம். அப்ப 10 படித்தரத்தை உயர்த்துகிறோம். 10 நன்மைகள். மகானுகு அசர செய்யார். சுப்ஹானல்லாஹ். வாழ்க்கையில இதுவரைக்கும் நீ என்னென்ன தப்பு பண்ணேன்னு பார்த்து அதுல இருந்து ஒரு 10 தப்பு மன்னிச்சுடுவோம், அழித்து விடுவோம். மகா ஒரு ஸலவாத் இப்ப நம்ம சொல்லி முடிச்சோமா இல்லையா? அல்லாஹ் இடத்துல 10 ஸலவாத் அவன் நமக்கு சொல்லிட்டான். அதுல என்ன பரக்கத்து இருக்கு நமக்கு தெரியாது. அடுத்து நம்முடைய 10 தரஜாக்களை உயர்த்துகிறான். இன்னொரு பக்கம் 10 நன்மைகளை எழுதுகிறான், 10 பாவங்களை அழித்து விடுகிறான் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்கு அடுத்து நீங்க புரிஞ்சுக்கிடணும். அடுத்த கட்டமாக நீங்க வந்தா அல்லாஹ் தஆலா வாழ்க்கையில தேவைங்கிறது என்னோட கேளுங்கிறான். எந்த பிரச்சனைனாலும் என்னோட கேட்டுக்க நான் கொடுக்கிறேங்கிறான். ஒரு ஊனி அஸ்தஜி விளக்கம். இது பொதுவா குர்ஆன் ஷரீஃபினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் விளக்க உரைக்கு போய் பார்க்க வேண்டியிருக்கு. எனக்கு கூட நான் பதில் சொல்றேங்கிறான். அல்லாஹ்ட்ட கேட்டா கொடுத்துறான். ஆனா அவன் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு சில நிபந்தனைகள். நீ அவனை கேட்டா, அவனை கூப்பிட்டா உனக்கு பதில் கிடைக்கணுமா? உடனே பதில் கிடைப்பதற்கு இதா கத்தமா அமாமாங்கிறாங்க. ஸலவாத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னுடைய துஆவை நீ துவக்கிறதுக்கு முந்தி ஸலவாத்து முதல்ல கொண்டு வா, அதுக்கு பின்னால துஆவை கொண்டு வா. இன்ஷா அல்லாஹ் யுர்ஜா யுஸ்தஜாப். உனக்கு பதில் சொல்வதற்கு ரொம்ப பெரிய ஆதரவாக அமையும் எழுதுறாங்க. அல்லாஹ் என்னிடத்துல நான் கேட்டதை தருவதற்கு கூட, என் துஆவை அங்கீகரிப்பதற்கு கூட நான் ஆதரவு வைக்கலாம். என் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் வாய்ப்பு இருக்குது. ஏன்? அதுக்கு முந்தி நான் ஸலவாத்து சொல்லிட்டேன். நபியின் மீது ஸலவாத்து சொல்லி துஆவை துவக்குங்கள். தமிழ்ல தான் எனக்கு ஓத தெரியும், அரபுல துஆ கேட்க தெரியாது. எடுத்த உடனே என்ன செய்யணும்? 2 விஷயம் சொல்லிடணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வை புகழ்ந்தோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத், ஸலவாத்து சொல்லணும். குர்ஆனை தமிழ் ஆரம்பிச்சு ரப்பியார செய்தி வாழ்க்கையின் தரத்தை உயர்த்து என்ன வேணும் உனக்கு கேள். ஆனால் கேட்பதற்கு முன்பு அல்லாஹ்ட்ட நபியின் மீது ஸலவாத்து சொல்லிவிட்டு கேள். அவனுக்கு என்ன பிரியம்னா, என் ஹபீப் இடத்துல நீ ஸலவாத்து சொல்லிட்ட, என் ஹபீபின் மீது நீ ஸலவாத்து சொல்லி இருக்கிற, அதுக்கு பின்னால கேட்டிருக்கிற, இப்ப நான் கொடுக்கலன்னா அது நல்லப்படாதுங்கிறான். நான் கேட்டதை அவன் கொடுக்கிறதுக்கு சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்வதை அடிப்படையாக வைத்தான் ரப்புல் ஆலமீன். அத யுர்ஜாங்கிறாங்க பெருமக்கள்.
துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ரொம்ப பொருத்தமானது. ஆதரவிக்கலாம். அவர் துவா கேட்டிருக்கேன், துவா கிடைக்கும். எப்படிப்பா சொல்ற? நான் ஸலவாத் கேட்டிருக்கேன். துவாவுக்கு முன்பு நீ வைக்கிற ஸலவாத் அந்த துவாவை ஏற்றுக்கொள்வதற்கு ஆதரவாக இருக்கும். அடுத்து முக்கியமான காரணம் சபபு ஷஃபாஅத் ரசூலுல்லாஹி யௌமல் கியாமா. நாளைக்கு மறுமையில கரெக்டா உன்னை தேடி பிடிச்சு பெருமானார் உனக்கு சிபாரிசு செய்வார். ஸலவாத் ஓதுறவர்களுக்கு ஷஃபாஅத்து ரசூல். நம்ம எல்லாருக்கும் அமலை வச்சு சொல்லும் போதெல்லாம் ரொம்ப யோசிச்சு சொல்ல வேண்டிய விஷயம். நம்ம செய்த அமல்களால் சொர்க்கம் போறது ரொம்ப யோசிக்கணும். அதுல நிறைய குறை இருக்குது, தவறுகள் இருக்கும். அதனால அமல் செய்யாம இருந்துட முடியாது, செய்துட்டே இருக்கணும். அதை வைக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய அமலை கொண்டு சொர்க்கத்தை நசீபாக்கணும். ஆனா அங்க தேவை இருக்குது. காபாக்களும் சாலிஹீன்களும் கூட நபியினுடைய ஷஃபாத் அவங்க பரிந்துரை செய்யணும். நபியினுடைய ஷஃபாத் வேணுமா? எங்க கிடைக்குது? அதிகமா ஸலவாத் ஓதுறவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத் செய்றாங்க. அதோடு மட்டும் இல்ல, உலகத்திலேயே அவர்களுக்கு பெருமானார் கை கொடுக்கிறார்கள். சில பேர் சக்கராத்துல கஷ்டப்பட்டாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு நிலையும் இல்லை. அண்ணலார் அந்த நேரத்தில் வந்து அவர்களை சந்தித்த போது அவருடைய மரணம் லேசாக இருந்தது. காரணம், அவர் அமல்லாம் ஒண்ணு செய்யல, சில சிரமங்கள் செய்திருக்கிறாரு, சில கர்மா அவரை வாட்டுது. அந்த கர்மா வாட்டுறதுனால அவர் இப்ப கஷ்டப்படுறார் என்று விளங்குறாங்க மக்கள். ஆனால் அவருடைய கடைசி நேரம் லேசாச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர் ஸலவாத்தை சொல்லிக் கொண்டிருந்ததால், அந்த ஸலவாத்தினுடைய பரக்கத்தால் என்ன கிடைத்து விட்டது? கடைசி நேரம் லேசாகி அல்லாஹ் தஆலா மௌத் லேசாக்கினான். எத்தனையோ சாலிஹீன்கள் சுஃபியானு ஸௌரி சொல்கிற ஒரு வரலாறு ரொம்ப முக்கியமானது. நீண்ட நேரம் இங்கே இல்லை. அவர் சொல்வாங்க, நான் சந்தித்த ஒருவரை கண்டு வியப்படைந்தேன். எப்ப பார்த்தாலும் ஸலவாத் சொல்லிட்டு இருந்தார். நீண்ட வரலாறு, ஒரு நிமிஷத்துல சொல்லி முடிக்கிறேன். காபத்துல்லாவுல தவாஃப்ல ஸலவாத் சொல்றார், போனா ஸலவாத், வந்தா ஸலவாத், இருந்தா ஸலவாத். நான் ஏது போனேன், இப்படி ஸலவாத்தாவை சொல்லிக் கொண்டிருக்கிறார். எந்த துவாவும் ஓதல்ல. என்னப்பா எல்லா இடத்துலயும் துவா ஓதுற இடத்துலலாம் ஸலவாத் சொல்கிறாயே? அவர் சொன்னார், வேற ஒண்ணும் இல்லை, அதுல ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது. அன்னைக்கு நான் மட்டும் வரல, எங்க தகப்பனாரோடு வந்தேன். வர்ற வழியில தகப்பனார் சோமில்லாத தகப்பனார் கொஞ்சம் படுத்துட்டாங்க. அவங்களுடைய ஏற்பாடு செய்து மௌத்தா போயிட்டாங்க. அவங்கள கூப்பிட்டு வர முடியாம ஆகி போச்சு. மௌத்தா போயிட்டா பக்கத்துல போய் மக்களை கூப்பிட்டு வந்து ஜனாசாவை அடக்கலான்னு முயற்சி எடுத்தேன்னா பெரிய சோதனைக்கு மேல சோதனை. வாப்பா முகம் மாறி போச்சு, அது கருத்து போச்சு. அந்த முகத்தை பார்த்தா யாரும் விகாரமா இருக்கிறதுக்கிட்ட வரமாட்டாங்க. அப்படி ஒரு காட்சி அல்லாமா சுஃபியானு ஸௌரி சொல்வார். நம்முடைய இமாம்கள் எழுதி வைத்த வரலாறு. யாரும் கிட்ட வர மாட்டார்கள். ரொம்ப கவலை. தகப்பனாரை கூப்பிட்டு வந்திருக்கேன், ஆதரவற்ற இடம், மக்கள் நடமாடாத இடம். வர்ற வழியில படுத்த இடத்துல அப்பா சோமில்லாமா இப்படி மூத்தா போனாங்க, முகம் வேற மாறி போச்சு. யாரையாவது கூப்பிட்டா வந்து மூத்த பார்த்தா தூக்க மாட்டாங்க, குளிப்பாட்ட மாட்டாங்க. கவலையோடு படுத்திருந்தேன். அப்போது பிரகாசமான வெள்ளையாடை உடுத்து மிகப்பெரிய மனத்தோடு சூரியனே வீட்டுக்குள் நுழைந்ததை போல் ஜொலிக்கிற அளவுக்கு ஒருவர் வந்தார். அவங்களோடு சில பேர் வந்தாங்க. என் தாப்பன கனவுல நான் பார்க்கிறேன், என் தாப்பனாருடைய ஜனாசா மூடி இருந்துச்சு. முகத்தை திறந்தாங்க. அந்த முகத்தை லேசா கையால தடவுனாங்க, தடவிட்டாங்க. நான் உடனே எழுந்திருச்சு போறேன். கனவுலையே முகம் அப்படி பிரகாசமாகுது. உங்களை பிடிச்சிக்கிட்ட நீங்க யாரு, இவ்வளவு பெரிய உதவி செய்திருக்கீங்களே, ஜனாசாவை அடக்கம் செய்யணும், யாரும் வரமாட்டாங்கிற கவலை இருந்துச்சு. பாப்பாவை இழந்த கவலை. அடுத்து இது ஒரு கவலை. நீங்கள் யார் என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய தந்தை சில தவறுகள் செய்ததற்காக அல்லாஹ் தண்டனை கொடுத்து விட்டான். ஆனால் அவர் என் மீது தினமும் ஸலவாத்து சொல்வார். அதற்காக நான் அவரை இந்த நேரத்தில் அவரை பிரகாசமாக்க நினைத்தேன். நான் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபி. ஸலவாத் என்பது மர்மையிலே ஷஃபாத், இந்த உலகத்தில் நெருக்கடியிலே இருந்து விடுதலை, மரண தருவாயில் உதவி. சக்கராத்தில் துடித்துக் கொண்டிருந்த பல பேர்களுக்கு அன்னலாரின் உதவி கிடைத்த வரலாறுகள் உண்டு. மரணத்திற்கு பின்னால் கருத்த முகத்தை ஜொலிக்க செய்கிறார்கள். உன் தந்தை என் மீது ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருந்ததற்காக அது சொல்றாரு. அதுக்காக இப்போ நான் ஸலவாத்தை விடுறதில்லை. தவாஃப்ல ஸலவாத்து, போனா ஸலவாத்து, இருந்தா ஸலவாத்து, படுத்தா ஸலவாத்து, ஸலவாத்தே வாழ்க்கை. அதனாலதான் பெருமக்கள் எழுதுவாங்க, காலையில எழுந்து எப்பமெல்லாம் ஸலவாத்து சொல்லணும் ஒரு நீண்ட பட்டியல். காலையில எழுந்திருச்ச உடனே முதல்ல ஸலவாத்து சொல்லிவிடு, அன்றைய நாள் உனக்கு பிரகாசமாகும். காலையில எழுந்திருச்ச உடனே அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மது வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மது. அன்னைக்கு பூரா நிம்மதியா இருப்பார். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபா செய்வானா. கற்றுக் கொடுங்கள், உங்கள் வீட்டிலே கற்றுக் கொடுங்கள், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். மறுமையிலே ஷஃபாத் கிடைக்கிறது. அந்த ஸலவாத்துடைய புனிதம், பாக்கியம்.
அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நபி அவங்க சொன்னாங்களாம், அனஸ் இப்னு மாலிக் நாயகமே, உங்களுக்கு நீண்ட காலம் திருமணம் செய்திருக்கேன், எனக்கு ஒரு வாய்ப்பு, நாளைக்கு மறுமையில் எனக்கு ஷஃபாத் செய்வீங்களா? தாய் இன்ஷா அல்லாஹ் செய்றப்பா. எவ்வளோ பெரிய சாமி, நமக்கு ஷஃபாத்லாம் வேண்டாம், நம்ம சொர்க்கம் போயிடலாம், நம்ம அமல் இருக்கும்போது யார்கிட்ட போய் கெஞ்சணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய அறியாமையும் பலகீனமும். 119 வயது வாழ்ந்த மிகப்பெரிய சாபி அனஸ் இப்னு மாலிக் கேட்கிறார்கள், எனக்கு தாங்கள் சபாத்து செய்யணும் நாயகமே, செய்வீங்களா? செய்ய வேண்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு போனாங்க. போயிட்டு டப்புன்னு திரும்ப வந்தாங்க. நான் என்ன செய்யன்னு சொல்லிட்டீங்க, எங்க வந்து உங்களை தேடுறதுன்னா, மறுமையில் எங்க வந்து பார்க்கறது? இங்கன்னா மச்சத்தில் போய் வருவேன், வீட்டுக்கு வருவேன், பள்ளிவாசல் இருக்கலான்னு பார்ப்பேன், யார்ட்டாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும், அங்கே எங்க வந்து பார்க்கறதுன்னு கேட்டேன். சரதாந்தி நாங்கள் ஏன் கவலைப்படுற, இந்த சுராத் நேரா சுராத் முஸ்தகீம் வா, அங்கதான் நிற்பேன், நீ வந்து அவனுக்கு ஞாபகம் காட்டுறதெல்லாம் சபா செய்து வேண்டாம். சரி நான் நாங்கள் வரும்போது அப்பம்பாக்கு நீங்க இல்லாம போயிட்டு என்ன பண்றது? நிறைய பேருக்கு அப்படிதானே. அதற்கு மாவட்டத்தில் வந்து பார்த்தோம், சின்ன தெரிஞ்சு நாங்கள் சின்னத்தில் போய் பார்த்தோம், அங்கேயும் காணல. வார்பள்ளி நாங்கள் வார்பள்ளி வந்து அங்கேயும் காணல. இப்போ ஊரடங்கு எங்கேயாவது இருப்போம், ஏன் அந்த பாடு கொடுத்துற? இப்போ இங்கே போனால் அங்கே இல்லை, அங்கே போனால் அங்கே இல்லை, அப்படிதானே. ஒருத்தர் பல இடத்துல இடம் இருக்குதுன்னா பல இடத்துல போய் தேடிட்டு ஒரு பக்கம் கிடைக்கல. அவர் கேட்கிறார், அனஸ் இப்னு மாலிக் கேட்கிறார், நான் வருகிறேன், சிராத்துல் முஸ்தகீமில் வந்து உங்களை பார்க்கவில்லை என்றால் நான் எங்கே வர வேண்டும் என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு மாத்தத்துர்பி இந்த ஸலாத், முதல்ல ஸலாத்துல பாரு, ஸலாத்துல இல்லையா வைங்கல் மீசான், நன்மை தீமைகள் நிறுக்கப்படுகிற இடம், என் உம்மத்தினுடைய நிலை பார்த்து கொண்டு அங்கே நிற்பேன். சுப்ஹானல்லாஹ். நம்ம நன்மைகள் நல்ல உயரணும், எல்லாரும் நல்ல வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக நான் அங்கே போய் நிற்பேன். அங்க வந்திருந்தாங்க, அவங்க சொன்னா நான் அங்க வந்தேன், அங்கே இல்லைன்னா இப்பதான் போனாங்கன்னா அடுத்த நாள் எங்க வந்து தேடுவது என்று கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூணாவதா வைந்தல் ஹவுத் இன்னி லா அஃது மின் ஹாதில் மவாதி ஸலாஸா, ஹவுதுக்கு வா, மக்கள் எல்லாருக்கும் நான் தண்ணீர் எடுத்து கொடுத்து கொண்டிருப்பேன். அல்லாஹ் அவனுடைய திருக்கரத்தால் ஹவுதல் குடிக்க தௌஃபீக் செய்வானா. லா யகுமா பாதா அபதா, அந்த தண்ணீருக்குள்ள பவர் குறித்து பெருமானாரே சொன்னாங்க, என்னுடைய கையால் ஹவுதுல் கௌசரில் நீர் வாங்கி ஒருவர் குடித்தால் அதுக்கு பின்னால அவருக்கு தாகமே வராது. சொர்க்கத்தில் இருப்பார், தண்ணி குடிப்பார், ஜாதிக்கு குடிப்பார், தாகத்துக்கு இல்லை. அதை குடிக்கிறாங்க, ஜூஸை குடிக்கிறாங்க, அதை குடிக்கிறாங்க, இதை குடிக்கிறாங்க, மஸ்து பாலை குடிக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு? தாகத்தை தணிக்கவா? இல்ல, அது ஒரு ஜாலியா, ஒரு சந்தோஷத்துக்கு. சந்தோஷத்துல குடிக்கிறது ஒண்ணு இருக்குது. இனிமேல் அவர் குடிப்பதெல்லாம் சந்தோஷத்துக்காக குடிப்பார், ஜாலியா குடிப்பார். சொர்க்க வாழ்க்கை ஜாலியும் சந்தோஷமும். ஆனா நம்ம எல்லாரும் சொர்க்கத்துல ஒண்ணு சேர்ப்பானா? என்னுடைய கரத்தால் ஹவுதுல் கௌசரில் அருந்துபவர்கள், அந்த தண்ணீரை குடிப்பவர்கள், அதற்கு பின்னால் தாகமே வராது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்க நிற்பவங்க அங்க வந்திருந்தாங்க. சொன்னதோடு நிறுத்தல, இன்னிலா மின் ஹாதி ஸலாஸு மவாத்தின், இங்க வாப்பா, இந்த 3 இடத்தை கடந்து எங்கேயும் போக மாட்டேன்டா. இல்லைன்னா வேற அடுத்து எங்க வர, அடுத்து எங்க வர, அடுத்து எங்க வர, 3 இடம் தான். முதல்ல சிராத்துல் முஸ்தகீம், இரண்டாவது மீசான், மூணாவது ஹவுல். இந்த 3 விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இல்ல எங்கேயாவது இடத்துல வந்து என்னை சந்தித்துக்கொள், நான் உனக்கு சிபாரிசு செய்கிறேன். நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நபியுடைய சபாத் இங்க தான் போய் தேட. இந்த 3 இடம் சொன்ன கரெக்டான செய்தி. நம்பிக்கை இருந்துச்சு சஹாபாக்களுக்கு. ஷஃபாத்தை கேட்கிறாங்க, செய்வேங்கிறாங்க, எங்க வந்தா உங்களை பார்க்கலாம்னு கேட்கிறாங்க. எத்தனை அழுத்தம், எத்தனை ஆதரவு, எத்தனை நம்பிக்கை. அப்படியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஒரு ஸலவாத் ஓதுகிறார் என்றால் அவருக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம் பெருமானார் ஷஃபாத் செய்தார். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அந்த ஷஃபாத் நசீபாக்குவானாக. நபி ஷஃபாத் செய்தால் நம்ம அமல்களை கொண்டு சொர்க்கம் கிடைச்சாலும் ஷஃபாத்துல வந்து இன்னும் அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன், அது அவங்களுடைய பரிந்துரை, அதுக்கு பின்னால அல்லாஹ் இன்னும் பெரிய நிலைக்கு கொண்டு போயிடுவான், பெரிய நிலைக்கு கொண்டு போயிடுவான். அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தௌஃபீக் செய்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஆதரவா இருக்கிறாங்களே. இரண்டாவது சொன்னாங்க சபபுல் குஃப்ரானுல் ஸுனூப். மனித வாழ்க்கையில பாவங்கிறது கொஞ்சம் நெஞ்சு நடக்கல, நிறைய பாவம் நடந்திருக்கு. மொத்த பாவங்களை மன்னிக்கப்பட்ட நிலையில ஒருத்தருக்கு மௌத் வரணும்னா ஸலவாத் ஓதுனா மன்னிக்கப்பட்டவராக மௌத்தாகும். அல்லாஹ் எல்லாரும் தௌஃபீக் செய்வாங்க. நிறைய பேர் பாவம் கொஞ்சம் கொஞ்சம் செய்வாங்க, தௌபா செய்வாங்க, மன்னிப்பு கேட்பாங்க, பாவம் செய்வாங்க, மன்னிப்பு கேட்பாங்க, பாவம் செய்வாங்க. அதான் கடைசி வரைக்குள்ள நிலை. மன்னிப்பு கேட்டே இருக்கிறாங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம் சொல்லிட்டு அங்க ஒரு பாவம் பார்ப்பார், அங்க 2 பாவம் நடந்தது. பாவமும் நடக்கு, மன்னிப்பும் நடக்குது. ஆனா நான் மௌத்தான போது மன்னிக்கப்பட்டவனா மௌத்தாகணும். ஸலவாத் அந்த ரசீப கொடுக்கும். குஃப்ரானுல் துனூப், பாவம் மன்னிக்கப்பட்ட நிலையிலே எனது மரணம் வரும், இறுதி மூச்சு பிரியும் என்று பெருமக்கள் எழுதுறாங்க. அடுத்து இதோட பெரிய விஷயம் சபபு கிஃபாயத்துல்லாஹ்.
இந்த அன் அப்திஹில்லதி ஸல்லா அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் அதிகமா ஓதுற மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு முடிவு எடுத்திருக்கிறானா, அவருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குப்பா, அவருடைய தேவை என்ன, அவருடைய குறிக்கோள் என்ன, அவருக்கு முக்கியமான பிரச்சனை என்ன தீர்க்கப்படணும், அவருடைய வாழ்க்கை சார்ந்த முக்கியமான அத்தனை காரியத்திற்கும் கிஃபாயத்துல்லாஹ் அல்லாஹ் பொறுப்பெடுத்து முடித்து விடுவானா. அவரை பத்தி கொண்டு விட்டுருங்க, அவருக்கு என்னென்ன பிரச்சனை அத்தனை தீர்த்து வச்சிருந்தோம்மா. ஏன் அவர் ஸலவாத்திலே கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கைக்கு எனக்கு எது முக்கியமோ, எதுக்கு எது பிரச்சனையோ அதை பூரா சரி செய்து அதை பூரா அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான்னா ஸலவாத்து சொல்கிற நசீபுடையவர்களுக்கு அல்லாஹ் வாழ்க்கை மொத்தத்துக்கும் பொறுப்பெடுப்பதாக சொன்னார்கள் நம்முடைய பெருமக்கள். அப்ப அல்லாஹ் பொறுப்பெடுத்துட்டா எப்படி இருக்கும்? நமக்குள்ள முக்கிய குறிக்கோள் எல்லாம் நமக்கு எது நிறைவேறணுமோ அதை இப்போ நாம் பொறுப்பெடுத்து நிறைவேற்றி வைத்து விடுகிறான். ஸலவாத்தால் கிடைக்கக்கூடிய மகத்தான பாக்கியங்கள் அது முக்கியமான. நான் சொல்லிக்கிட்டே இருந்தா நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. இந்த டயத்தில் பிடிச்ச துவாவுக்கு வரணும், அவ்வளோ இருக்குது. அல்லாமா இப்னு கையும் 40 எழுதுறாங்க, ஃபவாயிது அர்பாயின் போடுறாங்க, 40 புரோஜனம் எழுதுறாங்க. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 கிட்ட தான் சொல்லி இருக்கிறோம். இன்னும் வந்தால் ஏகப்பட்டது இருக்கிறது. சபபுல் கதாயில் ஹவாயி, சபபுல் கதாயில் ஹவாயி. என்ன சில பேர்களுக்கு சில முக்கியமான பிரச்சனை தீர்க்காம இருக்கும், தீர்க்கப்படாம இருக்கும். ஹாஜத்திற்கு தெரிவிக்கிறாங்க, அதாவது சில ஹாஜத்திற்கு நிறைவேற்ற வாசி, ஹாஜத்து நிறைவேறதுக்கு துவா இருக்குது, தொழுகை இருக்குது, திக்ர் இருக்குது, தனி வாழ்க்கை. என்னுடைய ஹாஜத்து நிறைவேறணும், என்னென்ன குறிக்கோள் வச்சிருக்கேன், என்னென்ன திட்டம் வச்சிருக்கிறேன், என்னென்ன காரியங்கள் வச்சிருக்கேன், இப்படி எல்லாம் அடுத்தடுத்த காலங்களில் சில திட்டங்களை வகுத்திருக்கேன், வீடு கட்டணும் வச்சிருக்கிறேன், இப்படிப்பட்ட நிலைக்கு வரணும் வச்சிருக்கிறேன், அல்லாஹ்வோட நெருக்கம் பெறணும், என்னென்ன ஹாஜத் சபபுல் கதாயில் ஹவாய். ஹாஜத்து நிறைவேறணுமா அதிகமா ஸலவாத் ஓதுங்கள். நீங்க கேட்காம அல்லாஹ் ஹாஜத்தை நிறைவேற்று. நம்ம ஹாஜத்து நிறைவேறணும் இல்ல, ஸலவாத் ஓதுங்கள். ஸலவாத்துக்கு இருக்கிற ஃபாயிதா அது. அப்ப ஸலவாத்துக்குள்ளே நீங்கள் வந்தால் வெளியில போறதுக்கு மனசு வராது. அதிக நேரம் சஹாபாக்கள் கேட்டபோது சொன்னாங்களே, எவ்வளவு ஸலவாத்து, எல்லாத்தையும் எனக்கு ஒப்படைச்சிருந்தாங்க. எவ்வளவு நேரம், எல்லா நேரத்தையும் எடுத்துட்டோம். இது உட்கார்ந்து வெளியில போகாம இருந்து செய்யணுங்கிறது இல்லை. போயிட்டே இருக்கோம், ஸலவாத் ஓதிட்டே போறோம், போயிட்டே இருக்கோம், ஸலவாத் ஓதிட்டே வரணும். சொல்லும்போது ஸலவாத் வரும், படுத்துட்டு வரும், எழுந்திருச்சு வரும். அது ஒரு பெரிய பரக்கத். அடுத்த பெருமக்கள் எழுதுவார்கள், தபஷ்ஷுருல் அப்து பில் ஜன்னா. யார் ஸலவாத் அதிகமா ஓதுகிறார்களோ அவர்கள் மௌத்தாகுவதற்கு முன்பு அல்லாஹ் சொல்வான், சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லி என் அடியானை மௌத்தாக்குங்கள் என்று மலக்குமார்கள்ட்ட. என்ன ரப்பே, அவன் ஸலவாத்து சொன்னாலே அவனுக்கு சொர்க்கம்னு சொன்ன பின்னால் தான் ரூஹ வாங்கணும். தபஷ்ஷுர், சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி கொடுத்துட்டு தான் ரூஹ வாங்கணும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வான். அது சாதாரண சுப செய்தியா? உன் லைஃப பூரா நீ செலவழிச்சாலும் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. லைஃப பூரா செலவழிச்சாலும் இபாதத் செய்தாலும். என்னுடைய தாய்மார்களுக்கு சொல்கிறேன், அதிக நேரம் ஸலவாத்தில் ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு ஸலவாத்தை கற்றுக் கொடுங்கள். பரீட்சைக்கு போறாங்களா, ஸலவாத் ஓதிட்டு போக சொல்லுங்க. அல்லாஹ் தஆலா லேசாக்கி வைத்து விடுவான். காரியங்களை லேசாக்குகிற வழியில் ஸலவாத்துக்கு ஒரு பெரிய ஆக்கப்பூர்வமான சக்தி இருக்கிறது. எந்த ஸலவாத் உங்களுக்கு பிரியமோ அந்த ஸலவாத் ஓதலாம். இது பெரிய ஸலவாத் சின்ன ஸலவாத் இல்ல. நான் நிறைவுக்கு வருகிறேன். சபபுல் நஜாத்தி மின் அஹ்வாலி யௌமில் கியாமா. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நாளை மறுமையில் மறுமையுடைய நிலைகள் ஒன்று இருக்குது. சொர்க்கவாசியாக இருந்தாலும் அங்கே போனால் மறுமையில் சில சூழ்நிலையெல்லாம் முடிச்சுட்டு தான் போகணும். அது முடிக்காமல் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம முக்கியமான ஆளு தான், பெரிய ஆளு. இவரை உடனே டைரக்டாக அங்கேருந்து ஃப்ளைட்டில் இறங்கி அங்கேருந்து அப்படியே போக முடியாது. அவரும் போய் சிட்டிங்கில் நின்று ஏதாவது கொஞ்சம் அட்வான்ஸாக கூட்டு போவாங்க, கொஞ்சம் வேற வழியில் கூட்டு போவாங்க. ஆனால் என்ன இருந்தாலும் என்ன இருக்குது, செக்கில் போய் தான் ஆகணும். அந்த மாதிரி மறுமையினுடைய நெருக்கடிகள் இருக்கிற பார்த்து பல பேருக்கு பயம் வந்துடும். அஹ்வாலி யௌமல் கியாமா அந்நஜாத்து மின் அஹ்வாலி யௌமல் கியாமா. ஸலவாத் ஓதிட்டாங்கன்னா கியாமத் நாளுடைய இந்த நடுக்கம் திடுக்கம், அங்க இருக்கிற பிரச்சனை ஒவ்வொருத்தன் பதறுவாங்க. இவர் ஃப்ரீயா இருப்பாரா, எப்ப அந்த கூத்து போட்டுட்டு இருக்காங்க, எல்லாரும் இன்னும் ஆட்டம் ஓட்டம் போடுறாங்க, பயப்படுறாங்க. எல்லாம் அவங்க என்னப்பா உலகத்தை வீணாக்கிட்டு வந்திருக்காங்க, நான் ஃப்ரீயா இருக்கிறேன், என்ன நான் அவ்வளவு ஸலவாத் ஓதிட்டு வந்திருக்கேன். ஸலவாத் ஓதியவர்க்காக அல்லாஹ் கொடுக்கிற பெரிய கிஃப்ட் என்ன? மறுமை நாளில் திடுக்கமும் நடுக்கமும் நிறைந்த நேரத்தில் அவர் அமைதியாக நிற்கிறார். நடுக்கம் திடுக்கம் அவரை பாதிப்பதில்லை. இன்னொரு செய்தி எழுதுவார்கள், ரத்துர் ரசூல் அலைஹி சுப்ஹானல்லாஹ். ஸலவாத் சொல்கிற பழக்கம் உனக்கு வந்துட்டுனா இன்ஷா அல்லாஹ் உனக்கு ஒவ்வொரு முறையும் நபி பதில் சொல்லிக் கொண்டே இருப்பார். பெருமானாருடைய பதில் உனக்கு கிடைக்கும். பெருமானாருடைய பதில், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத்
வாடாலி முஹம்மத் வபாரிக் வஸல்லிம், நபிக்கு ஸலவாத்தும் ஸலாமும் சொல். நபி சொல்வார்களாம், யா அல்லாஹ் ஹைதர் அலி மிர்சாக்கு ஏன் ஸலாத்தை சொல். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. நீ நபி பேர்ல சொல்லு, உன் பேர்ல நபி சொல்வாங்க, என் பேர்ல நபி ரத்து சலாம் செய்யணும்னா எனக்கு பதில் சலாம் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்றால் அதிகமாக நாம் ஸலவாத்தின் வாழ்க்கையில் இருக்கட்டும், நபி அவர்களால் உனக்கு பதில் கிடைக்கும் என்று சாலிஹீன்கள் பதிவு செய்கிறார்கள். எத்தனை பெரிய நசீப்! யாருக்கு கிடைக்கும் இந்த நசீப்? யாருக்கு கிடைக்கும்? உன்னுடைய பெயர் நபியின் தர்பாரில் சொல்லப்படும் என்கிறார்கள். உன்னுடைய பெயர் நபியினுடைய தர்பாரில் சொல்லப்படும். உன் பேரை சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு ஸலவாத் அப்படியா பெருமானா, நான் அங்க இருக்கிறேன், என் பேர் அங்க உச்சரிக்கப்படுதுன்னா நான் கொடுத்து வச்சாலா இருக்கணுமா இல்லையா? அடுத்து முக்கியமா துன்யா சார்ந்த சில விஷயங்கள் இருக்குது, அதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஸலவாத் அதிகமா ஓதினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரை அக்னாஹுல்லாஹு மின் ஃபக்ர் துன்யா, உலகத்தில் எத்தனை தேவை வறுமை இருக்குமோ அந்த வறுமை நெருக்கடி வாழ்க்கை பஞ்சத்தில் இருந்து அல்லாஹ் அவரை தேவைப்படுறார். செழிப்பு ஏற்படும், பொருளாதாரத்தில் பரக்கத்து ஏற்படும், வறுமை நீங்கும். வாழ்க்கையில வறுமை போகணும்னா ஸலவாத் ஓதணும். அதாவது நான் படித்த செய்தி, ஒரு நாள் ஒன்றுக்கு 500 தடவை வளமையா ஒருத்தர் ஸலவாத் ஓதினால் லம் யஃப்தகிர் அபதா, எந்த காலத்திலும் ஏழையாக மாட்டார். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. நிறைய குடும்பங்கள்ல வறுமை இருக்குது, புள்ள சம்பாதிக்கல, போதுமான வருமானம் வரல, அவங்க கொஞ்சம் நன்றாக தந்தா கல்யாணத்துக்கு பின்னால வறுமை குறைஞ்சு போச்சு, இதெல்லாம் நிறைய இருக்குதுல்ல. அப்ப நமக்கு வர வேண்டிய வரவுகள் குறைந்து கொண்டிருக்கிற போது ஸலவாத் என்பது வறுமையில் இருந்து உங்களை பாதுகாக்கும் என்று நன்மக்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு செய்தியோடு நிறைவுபடுத்துகிறேன். நிறைய எழுதியிருக்கிறார்கள். இப்ப நம்ம சொன்னதை ஞாபகம் வச்சாலே நீங்க நிறைய ஓதணும். யாருக்கு எந்த விஷயம் மறக்குமோ ஸலவாத் ஓதினால் மறந்தது ஞாபகம் வரும். மறதியை போக்குறதுக்கு, இன்னொரு பக்கம் மறந்தது ஞாபகம் வர்றதுக்கு செல்போனை வச்சோம் எங்க வச்சோம்னு தெரியல, உடனே என்ன செய்யணும், அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மத் ஞாபகம் வந்துடும். முதல்ல நம்ம பொம்பளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். பாடா படுத்துறாங்க, எங்க ரிமோட்டை காணலன்னு 1 மணி நேரம் நம்மளும் சேர்ந்து தேடணும். கடைசியில் பார்த்தா சேலக்குள்ள எல்லாத்தையும் மறக்கிறது. அங்க சமையல் கரை அங்க போனா அதை காணல இதை காண எல்லாம் அங்கதான் இருக்கும், சுத்தி தான் இருக்கும். நம்ம கன்சல்ல போய் தேடி நமக்கு அது கண்ண தெரியாது, கடைசியில உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கும். இன்னொரு புள்ள வந்து எடுத்து தரும். ஆக அந்த மறக்கிறதுங்கிறது ரொம்ப அதிகமா இருக்குது. மறக்கிறதுக்கு காரணத்தை கேட்டா பயமா இருக்குது. ஏன் மறதி வருதுன்னு சொன்னாங்க இமாம் ஷாஃபி. பாவம் செய்தா மறதி வரும்னா, பாவம் போனா மறதி வரும். இந்த பொம்பளைங்களுக்கு ரொம்ப மறக்குதுன்னா என்ன பெரிய பாவம் செய்ய போறாங்க? 24 ஹவர் டிவியில் இருக்கிறாங்க, இதோட என்ன பாவம் இருக்குது? எல்லா தொடர் காட்சியும் அப்படியே கல்புல மனப்பாடமா வச்சிருக்கிறாங்க. சீதையில ஒரு காட்சியை பார்த்து சிரிக்கிறாங்க, ஒரு காட்சியை பார்த்து அழுகுறாங்க. நமக்கு கவலையா இருக்குது. அங்க சிரிச்சு அழுகு, இங்க வந்து ஒண்ணும் கிடைக்கல. அங்க அழுகு, அங்க சிரிப்பு. எதுக்கு? லைஃப் பெரும் பகுதி போயிட்டு எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான். எந்த விஷயத்திலையுமே நீங்க கொஞ்சம் எல்லாத்திலையும் முழுசா நீங்க போய் நீங்க உங்களை இழந்து விடுவீர்களே, ஆனால் உயர்ந்த இடத்துக்கு போக முடியாது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அவன் நினைவாற்றல் அதிகமாகுவதற்கு அடுத்த கட்டமாக இப்போ உடனே உன்னை மறந்துட்டோம், ஜெயின வச்ச இடம் தெரியல, வீட்டுல சாவி வச்ச இடம் தெரியல, ஸலவாத் ஓதுங்க, இன்ஷா அல்லாஹ் ஞாபகம் வந்துடும். கரெக்டா அந்த இடம் லொகேஷன் தெரிஞ்சு கொடுக்குறாங்க. எந்த இடம் அப்படி கரெக்டா வந்துடும். அது ஒரு பெரிய கிஃப்ட். அது மருத்துவமாகவும் நமக்கு மார்க்கம் தந்திருக்கிறது. ஆக நூற்றுக்கணக்கான பயன்பாடுகளை நம்முடைய வாழ்க்கைக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய படித்தரம் ஸலவாத்தில் இருக்கிறது. இதன் நிறைவாக எழுதுவார்கள், எந்த ஒரு மனிதன் ஸலவாத் அதிகமாக ஓதுவானோ அவருடைய சக்கராத்து லேசாகி ஈமானும் களிமாவும் நாவில் வந்தே மௌத்தாகும். அவருடைய கடைசி நேரம் ஈமானோடு முடியும். அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தௌஃபீக் செய்வானாக. அப்படிப்பட்ட உன்னதமான பாக்கியத்திற்கு சொந்தமாக்கி வைப்பானாக. டைம் கிடைக்கிற போதெல்லாம் ஸலவாத் ஓதுங்கள். உங்கள் பிள்ளைகளை ஓத சொல்லுங்கள். கூட்டாக இருந்து ஓதுங்கள், தனியாக இருந்து ஓதுங்கள். ரொம்ப ஒரு நாள் ஒன்றுக்கு எங்களுடைய பிள்ளைங்களுக்கு நாங்கள் பையத்து கொடுக்கும் போதே எங்களுடைய பையத்தினுடைய தர்த்திபிலேயே காலையில் 100 ஸலவாத் ஓதுங்க, மாலையில் 100 ஸலவாத் ஓதுங்க. குறைஞ்சபட்சம் காலையில் 100 இருக்கு காலை வணக்கத்தில், மாலையில் ஒரு 100, காலையில் சுபுக்கு பின்னால் ஓதிருங்க, மாலையில் மக்ரிபுக்கு பின்னால் ஓதுங்கள் என்று நாங்கள் பையத்து கொடுக்கிற போதே எங்களுடைய முரீதுகளுக்கு ஸலவாத்தையும் ஒரு அமலாக ஆக்கி கொடுப்போம். அவர் அதில் நிறைய பண்பட்டு விடுவாரே, ஆனால் அவர் 100 ஓதுறது இல்லை, ஓதிக்கிட்டே இருப்பார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸலவாத் இல்லாத பகலும் இருக்கக்கூடாது, ஸலவாத் இல்லாத இரவும் இருக்கக்கூடாது. அல்லாஹ் உங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலையும் சார்பானாக. சிறப்பான இந்த மஜ்லிஸ் எல்லாருடைய துஆவோடு
இது நம்முடைய மஜ்லிஸுல் அன்வாரினுடைய அந்த மகத்தான முயற்சியும். அல்லாஹ் சில காரணங்களை ஏற்படுத்துவான் இல்லையா, அந்த காரணத்தின் அடிப்படையில் இன்று வரைக்கும் தொய்வில்லாமல் நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி இங்கே எப்படி ரமதான் முழுவதும் நடக்கிறதோ அதே போல் வெளியிலிருந்து கேட்கிறோம். அல்லாஹ் தஆலா சீக்கிரமாக நம்முடைய மஸ்ஜித்களை திறந்து விடுவானாக. ரபியுல் அவ்வல் 12 நாள் தொடர் நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் நமது பள்ளியிலே நடக்கும். ரபியுல் அவ்வலினுடைய 12 நாள் தொடர் நிகழ்ச்சி இங்கே பெண்களுக்கும் எல்லா ஏற்பாடும் செய்து வைத்திருக்கிறோம், ஆண்களுக்கும் உள்ள ஏற்பாடுகள் இருக்கிறது. அதெல்லாம் நீங்கள் உள்ளே வந்து இருந்து அமர்ந்து கேட்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு விசேஷமாக அல்லாஹ் நடத்தினாலும் இந்த ஆண்டும் அப்படி நடத்த வேண்டும் என்று படத்தில் துஆ செய்கிறோம். இது மாதிரி மஜ்லிஸ்களை எல்லாம் தங்களுடைய எல்லா முயற்சிகளோடும் இதை அந்த அமைப்பு மஜ்லிஸுல் அன்வார் தூய இதயத்தோடு செய்து கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்தமான அந்த அமைப்பின் சொந்தக்காரர்கள் அத்தனை பேர்களையும் அல்லாஹ் அவருடைய சந்ததிகளையும் செய்வானாக. இந்த பணிக்கு அவர்களுக்கு பகரம் நம்ம ஒரு நன்றி சொல்வதில் ஒன்றும் இல்லை, அவனே கூலி வழங்குவானாக. இதற்கு எல்லா வகையிலும் அவன் என்ன செய்ய வேண்டுமோ நிறைய தியாகம், நிறைய அர்ப்பணிப்பு, அந்த அர்ப்பணிப்புக்கும் தியாகத்திற்கும் நோன்பு நோற்றுக்கொண்டும் இந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவியா இருக்கணுமே என்ற அவர்கள் அந்த நல்ல முயற்சிகளுக்கெல்லாம் ரப்புல் ஆலமீனுடைய புறத்திலிருந்து அவன் தான் வெகுமதி வழங்க வேண்டும். எல்லா வகையான வெகுமதியையும் அந்த பொறுப்பாளர்களுக்கு வழங்குவானாக. அதில் மரணித்தவர்களின் மன்னரையை சொர்க்க பூங்காவாக்கி வைப்பானாக. இருக்கிறவர்களுக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளை, நோயற்ற வாழ்வை, குன்றாத சுகத்தை, நிரப்பமான ஈமானை, உடைய சந்ததிகளுக்கு எல்லா நசீபுகளையும் வழங்குவானாக. நமக்கும் வாழ்க்கையில் எல்லா நிம்மதி, சந்தோஷம், என்னென்ன இழந்திருக்கிறோமோ அனைத்தையும் கொடுப்பானாக என்ற நல்ல துவாக்களோடு இன்ஷா அல்லாஹ் இப்போ துவா மஜ்லிஸ் நடக்கும். அனைவரும் வீட்டில் இருந்தபடி ஆமீன் சொல்லுங்கள். லைவ்ல கேட்பவங்க அப்படியே நினைவா ஒரு 2 வார்த்தை சொல்லுவோம். அதோட துவாவை நீங்கள் இருந்து ஆமீன் சொல்லணும். நாளை கேட்க இருக்கிறவங்களும் இன்ஷா அல்லாஹ் ஆமீன் சொல்லுங்கள். எந்தெந்த லைவின் வழியை ஒளிபரப்பாகிறதோ அத்தனை பேர்களுக்கு நன்றி சொல்கிறோம். குறிப்பாக மயூரி டிவியினுடைய உரிமையாளர்கள், பொறுப்பாளர்கள், சகோதரர் இங்கே தினம் வந்து நேரங்களை தியாகம் செய்து இதை பதிவு செய்கிறவர்கள் எல்லோருக்கும் மிக அளவில் நன்றி சொல்கிறோம். அல்லாஹ் தஆலா நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவு இன்பத்தோடு அல்லாஹ்வை என்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உறவினர் யாவருக்கும் நமது உயிரின் மேலான நண்பனும் காத்தவன் நபியையும் சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கனவிலும் நனவிலும் நன்றுகளை பெறும் பாக்கியத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவையும் ஆதரவு வைத்து என் வார்த்தைகளை நிறைவேற்றுகிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு பெருநாளுடைய பிறை தெரிந்தால் நாளைக்கு பெருநாள், பிறை தெரியவில்லை என்றால் இன்ஷா அல்லாஹ் நாளை பெருநாள் கன்ஃபார்ம் பெருநாள். பெருநாளுடைய தொழுகை உங்கள் வீடுகளில் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். இப்படி ஒரு சூழ்நிலை அமைந்திருப்பதால் வீட்டில் நீங்கள் குறிப்பிட்டவங்க இருக்கிறீங்க, ஒரு 5 பேர் இருக்கிறீங்க, 4 பேர் இருக்கிறீங்க, நீங்களே ஒரு ஜமாத்தாக அதை தொழுது கொள்ளுங்கள். யாரோ ஒருவர் இமாமாக நின்று கொத்துபா ஓதுகிற வாய்ப்பு கிடைத்தால் ஒரு திண்டு போட்டு அதில் நின்று கொத்துபாவுடைய வாசகங்கள் எல்லாம் இன்றைக்கு நிறைய உங்களுக்கு உலமாக்கள் வெளியில் தந்திருக்கிறாங்க. எப்படி வாசகம் இருக்குதுங்கிறத தெரியாதவங்க கேட்டுக்கொள்ளுங்கள். கொத்துபா ஓதிக்கலாம். முதல்ல தொழுக, 2வது கொத்துபா. முதல்ல தொழுக, 2வது கொத்துபா. அதன் முறைப்படி ஷாஃபி மதுஹபில் இருப்பவங்க அதன்படி, ஹனஃபி மதுஹபில் இருப்பவர்கள் அதன்படி அவரவர்களுடைய வீடுகளில் அவங்க வீட்டில் உள்ள குடும்பத்தார்கள் நின்று ஜமாத்தோடு தொழுதால் அது பாக்கியம். அப்படி ஜமாத்தோடு அந்த தொழுகையை நிறைவேற்றி துவா செய்து கொள்ளுங்கள். நிறைய சதக்காக்கள் நாளை தினம் பெருநாளை கூடி சதக்காக்கள் நிறைய செய்யுங்கள். சொந்த பந்தங்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தால் சந்தியுங்கள். பெருநாளினுடைய அந்த சந்திப்புகள் எல்லா வகையிலும் அரசு கட்டுப்பாடோடு நம்முடைய கடமைகளை நிறைவேற்றுவோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய புனித ஈதின் பரக்கத்தால், பெருநாளின் பரக்கத்தால் உலகத்தில் இருக்கிற கொரோனாவின் பாதிப்பை நீக்கி வைப்பாராக, நாட்டை நிம்மதிப்படுத்துவாராக, எல்லா வகையிலும் மகிழ்ச்சியை மொத்த மக்களும் அனுபவிக்க தௌஃபீக் செய்வாராக. அப்படியே வீட்டில் உட்கார்ந்து பேணுதலோடு இருக்கிறோம். பிள்ளைங்க சத்தம் போடாமல், கவனம் செதறாமல் அப்படி துவாங்க. 11 இஸ்திக்ஃபார் சில ஒளிபரப்பும் நாளைக்கு மயூரிலையும் துவாவும் சேர்ந்தே வழியா. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம்
எங்களோடு தோள் கொடுத்து வாழ்ந்தவர்கள் யா அல்லாஹ், எங்களோடு எல்லா இன்ப துன்பங்களிலும் பங்கெடுத்தவர்கள் யா அல்லாஹ், எல்லா கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டவர்கள் யா அல்லாஹ், அவர்களையும் கூட பல நேரங்களில் நாங்கள் கோபத்தால் பேசியிருப்போம் ரப்பே, எங்களை மன்னித்து விடு ரப்பே. எங்கள் மனைவியர்களுக்கு ஆயுசை சுருக்கி விடாதே யா அல்லாஹ், இந்த ஆயுசை குறைத்து விடாதே யா அல்லாஹ். அவர்கள் பேரன்பேத்திகளை எல்லாம் வளர்க்க வேண்டும் யா அல்லாஹ். அவர்கள் கைகால் தடமாக்கி வைரப்பே, கைகால் தடமாக்கி வைரப்பே. கைகால் வலிகளில் இருந்து உடல் பலகீனத்திலிருந்து பாதுகாத்து விடறப்பே. ஒரு நிமிடமும் உன்னை மறக்காத வாழ்க்கையை கொடுத்து விடறப்பே. அவர்களுக்குள் ரப்பே எப்போதும் நீ இருக்க வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் குடும்பத்தில் நீ இருக்க வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகளுக்கு முன்னால் நீ இருக்க வேண்டும் யா அல்லாஹ். உன்னையே நாங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறோம் யா அல்லாஹ். உன்னிடத்தில் கேட்கப்பட்டு கற்றுக் கொடுத்திருக்கிறோம் யா அல்லாஹ். எங்கள் மனைவியர்களுக்கு முன்னால் நீ இருக்க வேண்டும் யா அல்லாஹ். அவர்களை நீ வழிநடத்த வேண்டும் யா அல்லாஹ். அவர்களுக்கு நீ பாதுகாப்பு வழங்க வேண்டும் யா அல்லாஹ். எந்த சூழ்ச்சியும் எங்கள் குடும்பங்களில் அரங்கேறி விடக்கூடாது யா அல்லாஹ். எதிரிகளின் சூழ்ச்சிகளில் இருந்து பாதுகாத்து விடுறப்பே, ஒரு ஆமைக்காரர்களின் தீங்கில் இருந்து பாதுகாத்து விடுறப்பே. நாங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தால் பிடிக்காதவர்கள் பல பேர் இருக்கலாம் யா அல்லாஹ். அவர்கள் தீங்கெல்லாம் விட்டு எங்களை பாதுகாத்து யா அல்லாஹ். சூனிய சக்தியில் இருந்து அதன் தீங்கில் இருந்து பாதுகாத்து யா அல்லாஹ். கண்திருஷ்டிகளை விட்டு பாதுகாத்து யா அல்லாஹ். எங்கள் மனைவிமார்களுடைய வாழ்க்கையில் எல்லா நல்பாக்கியங்களுக்கும் நசீபை நீ வழங்குவாயாக. அவர்கள் முடங்கி விடாமல் பாதுகாப்பாயாக, படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பாயாக. எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தார்களுக்கும் ஆஸ்பத்திரி வாழ்க்கை விட்டு நீ பாதுகாத்து விடறப்பே, ஆஸ்பத்திரி வாழ்க்கை விட்டு நீ பாதுகாத்து விடறப்பே. அதன் செலவு சிரமங்களை விட்டு பாதுகாத்து விடறப்பே. தனிமைப்படுத்தப்படும் அவநிலையிலிருந்து பாதுகாத்து விடறப்பே. இழிவான அவமானமான எந்த காரியம் எங்கள் வாழ்க்கையில் அரங்கேறி விடாமல் பாதுகாத்து விடறப்பே. டாக்டர்கள் கைவிடுகிற கொடுமையான நோயிலிருந்து பாதுகாப்பாயாக, கொரோனா வைரஸில் இருந்து பாதுகாப்பாயாக, கேன்சர் போன்ற நோயிலிருந்து பாதுகாப்பாயாக, ஹார்ட் அட்டாக்கிலிருந்தும் ஹார்ட் அடப்புகளில் இருந்து பாதுகாப்பாயாக, சுகரும் பிரசரங்களை விலகீனப்படுத்தி எங்களை உடமாக ஆக்குவதிலிருந்து பாதுகாப்பாயாக, எந்த ஒரு நோயின் அச்சமும் எங்களை மாட்டி வதைத்து விடாமல் பாதுகாப்பாயாக. இறக்கமுள்ள ரப்பே, எங்களுடைய மக்கள் நாட்டு மக்களில் பல நல்ல காரியங்கள் தடைபட்டு நிற்கிறது யா அல்லாஹ். வரும் வாரங்களில் மறுநாளை தொடர்ந்து பல திருமணங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது யா அல்லாஹ். இப்படிப்பட்ட தடை நீடிப்பதால் மாப்பிள்ளைகள் வெளிநாட்டில் இருந்து ஊர் திரும்ப முடியாத நிலை இருக்கிறார்கள் ரப்பே. எந்தெந்த காரியங்கள் நின்று போயிருக்கிறதோ இதை விடவும் பிரகாசத்தோடும் பொலிவோடும் அடுத்த காலங்களில் நீ நடத்தி வைப்பாயாக ரப்பே. வெளிநாடுகளில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளை நீ பாதுகாப்பாயாக, கண்ணியப்படுத்துவாயாக. ஒவ்வொரு முறையும் அவர்கள் வந்து போகிற போது அவர்களுடைய உயிருக்கும் மானங்களுக்கும் பாதுகாப்பு வழங்குவாயாக, அவருடைய உடைமைகளுக்கு பாதுகாப்பு வழங்குவாயாக. பெற்றோர்களுக்கு துஆ செய்கிற பிள்ளைகளாக எங்கள் பிள்ளைகளை ஆக்குவாயாக. எங்களுடைய பெற்றோர்களுடைய துஆவை பெற்றவர்களாக எங்கள் பெயரை பதிவு செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய தொழிலிலே பறக்க செய்வாயாக, வியாபாரத்திலே பறக்க செய்வாயாக, எங்களுடைய உத்தியோகத்திலே பறக்க செய்வாயாக. நீ கொடுத்த ரிசுக்கை விசாலமாக்கி தருவாயாக. உன்னை தவிர யாரிடத்திலும் கையேந்தி விடாமல் பாதுகாத்து விடுறப்பே, யார் வாசலிலும் போய் நின்று விடாமல் பாதுகாத்து விடுறப்பே, யாரிடத்திலும் கோரிக்கைகளை வைத்து விடாமல் பாதுகாத்து விடுறப்பே. நீ தான் எங்களுக்கு தர வேண்டும் யா அல்லாஹ். இரக்கமுள்ள ரப்பே, எங்கள் நாட்டை பாதுகாத்து விடுறப்பே, எங்கள் நாட்டு மக்களை பாதுகாத்து விடுறப்பே, எங்களோடு இருக்கிற அனைத்து சமய மக்களை பாதுகாத்து விடுறப்பே. எங்களுக்கிடையே மனித நேயத்தை பாதுகாப்பாயாக, சகோதரத்துவத்தை பாதுகாப்பாயாக. அனைத்து மதத்தவர்களுக்கிடையே நெருக்கம், அன்பு, ஒற்றுமை, இணக்கம் எப்போதும் இருக்க செய்வாயாக. நாங்கள் அந்த ஒற்றுமையை பாதுகாத்து வாழ அருள் புரிவாயாக. எங்களுக்கிடையே பிணக்கங்கள் வந்துவிடக்கூடாது ரப்பே. எங்களுக்கு நல்லாட்சி எப்போதும் இருக்க செய்வாயாக. சாலிஹீன்களை கொண்டு ரப்பே நாங்கள் எப்போதும் உதவி பெற்றுக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். அத்தகைய நல்லவர்களோடு எங்களை சேர்த்து வைப்பாயாக. யார் யார் கடன் பட்டிருக்கிறார்களோ அவருடைய கடனை நிறைவேற்றி வைப்பாயாக. கடனாளிகளாக நாங்கள் மூத்தாகிவிடக்கூடாது ரப்பே. எங்களுடைய கடன் காட்சி அனைத்தையும் நீக்கி வைப்பாயாக. எங்களுக்கு கொடுக்கிற பொருளாதாரத்தில், வியாபாரத்தில், தொழிலில் எல்லா வகையிலும் முன்னேற்றங்களை தருவாயாக. எங்கள் குடும்பத்தில் யார் யார் சுகமில்லாமல் இருக்கிறார்களோ உன்னுடைய கருணையால் பூரண சுகம் வழங்குவாயாக. ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய வணக்கங்களில் தான் ஆயிரம் ஆயிரம் குறைகள் இருக்கிறது யா அல்லாஹ். எங்கள் தொழுகையிலே மன ஓர்மை இல்லாத நிலையில் இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்கள் ஒவ்வொருவர்களிலும் நிறைய பலகீனம் இருக்கிறது யா அல்லாஹ். அனைத்தையும் நீ எப்போதும் லேசாக்கி வைப்பாயாக. உன் நினைவிலேயே நாங்கள் வாழ வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் மூச்செல்லாம் திக்ராக வேண்டும் ரப்பே. எங்கள் பேச்செல்லாம் உன்னை நினைவூட்டும் பேச்சாக இருக்க வேண்டும் ரப்பே. எங்கள் இதயத்தில் நீ பிரகாசிக்க வேண்டும் ரப்பே. எங்கள் இதயத்தில் நீ பிரகாசிக்க வேண்டும் ரப்பே. உன்னை மறந்த ஒரு வாழ்க்கை வேண்டாம் ரப்பே. ரப்பே ரஹ்மானே, படைத்தவனே, உன்னை மறந்த வாழ்க்கை வேண்டாம் ரப்பே. உன்னை உலகத்திற்கு நினைவூட்டும் வாழ்க்கை
வாழ்க்கையை தந்து விடியா அல்லாஹ். எங்கள் கரம் பற்றி பையத்து பெற்ற எங்கள் முரீதுகளை உன் சிந்தனையிலேயே வாழ வைரப்பே. இங்கு நிறைய ஆலிம்கள் இருக்கிறார்கள் ரப்பே, நிறைய சாதா சீதா மக்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு உன் நினைவை கொடுத்து விடியா அல்லாஹ், நல்ல தர்பியத்தை கொடுத்து விடியா அல்லாஹ், அழகான ஒழுக்கங்களை கொடுத்து விடியா அல்லாஹ். எங்கள் குடும்பத்தில் நாங்கள் நல்ல கணவனாக இருக்க வேண்டும், நல்ல தந்தையாக இருக்க வேண்டும், பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும், உடன்பிறப்புகளுக்கு நல்ல சகோதரனாக இருக்க வேண்டும் ரப்பே. எங்கள் மரணத்திற்கு பின்னால் எங்களை யாரும் குறை சொல்லும் வாழ்க்கையில் நீ எங்களை மரணமாக்கி விடாதே அல்லாஹ். எல்லாரிடத்திலும் நல்ல நிலைகளை நாங்கள் ஏற்படுத்தி வாழ்ந்து மரணிக்க வேண்டும் யா அல்லாஹ். பேரோடும் புகழோடும் உலகத்திலும் மறுமையிலும் வாழ வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் பெற்றோர்கள் குடும்பத்தார்களோடு எங்கள் யாவரையும் நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்த்து வைப்பாயாக. எங்களுடைய எல்லா அமல்களையும் கபூல் செய்வாயாக ரப்பே. இந்த ரமலான் நாங்கள் பள்ளிவாசலுக்குள்ளே நுழையவே முடியவில்லை யா அல்லாஹ். பெரிய பெரிய சோதனைகளால் அகப்பட்டு நாங்கள் வீட்டிலே இருந்து விட்டோம் ரப்பே. வீட்டில் தொழுதிருக்கிறோம் ரப்பே, நோன்பு நூற்றிருக்கிறோம் ரப்பே, இரவு வணக்கத்தை வீட்டிலேயே கழித்திருக்கிறோம் ரப்பே. எங்களில் பல பேர் வீட்டிலேயே ஏத்திக்காவிருந்திருக்கிறார்கள் ரப்பே. கடந்த ரமலானை விட இந்த ரமலானில் நீ கொடுக்கும் எந்த பாக்கியத்தையும் ரப்பே குறைக்கப்பட்டு விடாமல் பாதுகாத்து விடியா அல்லாஹ், விசாலமாக கொடுத்து விடியா அல்லாஹ். எங்கள் கையில் ஒன்றுமே இல்லை ரப்பே. எங்களுடைய உள்ளங்களில் 1000 நல்ல எண்ணங்கள் இருக்கிறது யா அல்லாஹ். எங்களுடைய சூழ்நிலை எங்களை உன் பக்கம் கூடுதலாக நெருங்குவதற்கு தடை விதித்திருக்கலாம் யா அல்லாஹ். எங்களை நீ மன்னித்து விடுவாயாக, உன் பக்கம் உள்ள நெருக்கத்தை அதிகப்படுத்துவாயாக. எங்களின் ஒவ்வொருவர்களுக்கும் நீண்ட ஆயுளை தருவாயாக, நோயற்ற வாழ்வை தருவாயாக, குன்றாத சுகத்தை தருவாயாக, நிரப்பமான ஈமானை தருவாயாக. இதுவரையிலும் கரை சேராத நிறைய குமர்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு சீக்கிரமாக திருமணங்களை நசீபாக்குவாயாக. படித்துவிட்டு வேலையில்லாத எங்கள் இளைஞர்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். வேலை வாய்ப்புகளை தருவாயாக. பல சோதனைக்கு அகப்பட்டு பல பேர் பல இடங்களில் சிரமப்படுகிறார்கள் யா அல்லாஹ். சிறைவாடி சிரமப்படுகிறார்கள் யா அல்லாஹ். எங்கெங்கே யார் சிரமப்படுகிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் விடுதலை வழங்கி சிரமத்தை நீக்கி வைப்பாயாக. எங்களுடைய வாழ்க்கையை எப்போதும் கண்குளிர்ச்சியான வாழ்க்கையாக்குவாயாக. எங்கள் தொழுகையில் இன்பத்தை தருவாயாக. இரக்கமுள்ள ரப்பே, நீ எதையெல்லாம் பிரியப்படுவாயோ அப்படியான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு நீ தருவாயாக. இதோ இங்கே 30 நாள் உன்னை பற்றி பேச தௌஃபீக் செய்தாய் ரப்பே. எந்த சக்தியும் இல்லையா அல்லாஹ், எந்த ஆற்றலும் இல்லையா அல்லாஹ், எந்த ஞானமும் இல்லையா அல்லாஹ். நீ கொடுத்த பிச்சை ரப்பே, அதை நாங்கள் உலகத்திற்கு சொல்ல நீ காரணமாக எங்களை ஆக்கி வைத்தாயே. மீண்டும் மீண்டும் இந்த நசீபை வழங்கிக் கொண்டிருப்பாயாக. போட்டியில் இருந்து எங்களை பாதுகாத்து விடுறப்பே, பொறாமை இல்லாமல் வாழ வைத்து விடுறப்பே, கால் புணர்ச்சி இல்லாமல் வாழ வைத்து விடுறப்பே. யாரை பற்றியும் நாங்கள் தவறாக பேசிவிடக்கூடாது யா அல்லாஹ். யாராலும் தவறாக பேசப்பட்டு விடக்கூடாது யா அல்லாஹ். யார் மீது நாங்கள் பழி சுமத்தி விடக்கூடாது அல்லாஹ். யாரும் எங்கள் மீது பழி சுமத்தி விடக்கூடாது ரப்பே. எங்களுடைய நாவுகள் உண்மையை பேச செய்வாயாக. புறம் பேசுவதிலிருந்தும், போல் சொல்வதிலிருந்தும், பொய் உரைப்பதிலிருந்தும் நாவை பாதுகாப்பாயாக. எங்கள் உள்ளங்களில் காமங்கள், இச்சைகள் குடியேறி விடாமல் பாதுகாப்பாயாக. நீ தங்கும் புனிதமான இடமாக எங்கள் கல்மையாக்கி வைப்பாயாக ரப்பே. நீ தங்கும் இடமாக்கி விட ரப்பே. எங்களுடைய கல்வியை நீ ஜொலிக்க வேண்டும் யா அல்லாஹ். எங்களுடைய எல்லா நிலைகளிலும் உன்னை எங்கள் முன்னால் வைத்து நாங்கள் வாழ வேண்டும் யா அல்லாஹ். அதில் எத்தனை சுகம் ரப்பே, எத்தனை இன்பம் ரப்பே. நபி அவர்கள் உன்னை கொண்டு பெற்ற சுகத்தை, வலிமார்களும் சாலிஹீன்களும் பெற்ற சுகத்தை எங்களை போன்ற சாதா சீதா மக்களுக்கு உன்னை நசீபாக்கி தருவாயாக. இரக்கமுள்ள ரப்பே, இதோ உன் தர்பாரில் வீழ்ந்து விட்டோம் யா அல்லாஹ். எங்களுக்கு என்னென்ன தெரியுமோ கேட்டிருக்கிறோம் யா அல்லாஹ். நாங்கள் கேட்காத பலது இருக்கிறது ரப்பே. அத்தனையும் நீ தந்தருள் புரிவாயாக. உன் வாசலை தவிர வேறு வாசல் இல்லையா அல்லாஹ். உன் தர்பாரை தவிர வேறு தர்பார்கள் இல்லையா அல்லாஹ். பல்லாயிரம் சாலிஹீன்களுடைய துவா உன் தர்பாருக்கு வந்திருக்கிறது யா அல்லாஹ். எந்த தகுதியும் இல்லாத இது பாவிகளுடைய துவாவையும் உன் தர்பாரில் ஒப்படைக்கிறோம் யா அல்லாஹ். இதோ கையை ஏந்தி கண்ணீரோடு இருக்கிறோம். இல்லை என்று சொல்லிவிடாதே யா அல்லாஹ். இல்லை என்று சொல்லிவிடாதே யா அல்லாஹ். இல்லை என்று சொல்லிவிடாதே யா அல்லாஹ். நீ இல்லை என்றால் எங்கே செல்வோம் யா அல்லாஹ். எங்களுக்கு ஆதரவே இல்லையா அல்லாஹ். பாதுகாப்பாளன் உன்னை தவிர யாரும் இல்லையா அல்லாஹ். கொடுப்பவன் உன்னை தவிர யாரும் இல்லையா அல்லாஹ். எங்கள் கல்வை பரிசுத்தமாக்குவோர் உன்னை தவிர யாரும் இல்லையா அல்லாஹ். எத்தனையோ கோரிக்கைகளை வெளிப்படையாக சொல்ல முடியவில்லையா அல்லாஹ். அத்தனை கோரிக்கைகளை நீ அங்கீகரித்து தந்து விடியா அல்லாஹ். எத்தனை பேர் இந்த துவாவை கேட்கிறார்களோ அவரவர்களுடைய காரியங்களை வெற்றியாக்கி வைத்து விடியா அல்லாஹ். எங்கள் குடும்பங்கள் சந்தோஷம் நிரம்பிய குடும்பமாக்குவாயாக, மகிழ்ச்சி தருமிய குடும்பமாக்குவாயாக. எங்களுடைய குடும்பங்களில் யா அல்லாஹ் தீங்குகளோ தீமைகளோ பெரிய பெரிய சோதனைகளோ நடந்து விடாமல் பாதுகாப்பாயாக. கெட்ட மரணங்களை விட்டு பாதுகாப்பாயாக, கோர மரணங்களை விட்டு பாதுகாப்பாயாக.
பிரயாணங்களில் மரணம் வந்து விடக்கூடாது ரப்பே. முகவரி தெரியாத இடத்தில் நாங்கள் மரணமாகி அவமானப்பட்டு விடக்கூடாது யா அல்லாஹ். உன்னதமான புகாரி ஷரீஃபை நடத்தி கொண்டிருக்கிற போதே எங்கள் ரூஹ் பிரிய வேண்டும் யா அல்லாஹ். உன் திருக்குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிற போது பிரிய வேண்டும் யா அல்லாஹ். உன் ஹபீபின் மீது ஸலவாத்து சொல்கிற போது பிரிய வேண்டும் யா அல்லாஹ். உன்னுடைய இபாதத்தில் இருக்கிற போது பிரிய வேண்டும் யா அல்லாஹ். எங்களுடைய கடைசி நேரம் எல்லோருக்கும் எங்கள் நாவுகள் கலிமாவை சொல்ல வேண்டும். எங்கள் கல்வில் நீ இருக்க வேண்டும். எங்கள் கண் முன்னால் காரூணிய சீலன் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்க வேண்டும். இந்த மகத்தான மகிழ்ச்சியில் எங்கள் ரூஹ் உன்னோடு சங்கமமாக வேண்டும். ரப்பே ரஹ்மானே, அன்பாளனே, இரக்கமுள்ளவனே, அருள் புரிவாயாக. யார் யார் என்னென்ன தேவைகளுக்காக எங்களிடத்தில் துஆ செய்ய சொல்லி இருக்கிறார்களோ அவர்கள் எங்கள் வெளிக்கோலங்களை தான் பார்க்கிறார்கள். இவர்கள் துஆ கேட்டால் நல்லது என்று நினைக்கிறார்கள். ரப்பே, அந்த எண்ணத்தை நீ நிறைவேற்றி வைப்பாயாக. எங்கள் வெளிரங்கத்தை விட அந்தரங்கத்தை அழகாக்கி விடு யா அல்லாஹ். நாங்கள் கனவிலும் உனக்கு மாறு செய்யவில்லை யா அல்லாஹ். எங்களை மாறு செய்யாமல் பாதுகாப்பாயாக. கனவிலும் கூட உன்னை மறந்து வாழ்ந்ததே இல்லை யா அல்லாஹ். இனிமேலும் வாழ்ந்து விடாமல் பாதுகாப்பாயாக. எங்களுடைய நாவுகளில் பாவங்களான வார்த்தைகள் நடப்பதில் ரொம்பவே பயந்திருக்கிறோம் யா அல்லாஹ். அந்த பயத்தை மென்மேலும் அதிகப்படுத்துவாயாக. எங்களால் யாருக்கும் எப்போதும் தீங்கு வந்து விடக்கூடாது யா அல்லாஹ். யாரும் தீங்கும் எங்களை வந்து தொட்டு விடக்கூடாது யா அல்லாஹ். எங்களை நீ மகத்துவத்தோடு வாழச் செய்து எங்களுடைய குடும்பத்தையும் நீ புரிந்து கொள்வாயாக. எங்களுக்கு சந்ததி பாக்கியங்களை தருவாயாக. எங்கள் மக்கள் செல்வங்கள் அடுத்தடுத்து மகிழ்ச்சியுடைய காலங்களை சந்திக்க செய்வாயாக. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு நல்ல இடத்தில் திருமணமாக்குவாயாக. திருமணத்துக்கு பின்னால் குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்குவாயாக. குழந்தை பாக்கியங்களை வழங்குவாயாக. கணவன் மனைவி 2 பேரும் உன்னுடைய நினைவிலும் வாழச் செய்வாயாக. உன் ஹபீபின் சுன்னத்தை பின்பற்ற தௌஃபீக் செய்வாயாக. இந்த துஆவின் விசேஷமான கருணையால் எங்கள் உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால், சாலிஹீன்கள், வலிமார்கள், நபிமார்கள், நல்லவர்களின் பொருட்டால் கபூல் செய்வாயாக. எங்களின் மார்க்க அறிஞர்களான அத்தனை உலமாக்களையும் ரப்பே உலமாய ரப்பானியீன்களாக ஆக்குவாயாக. உன்னை கொண்டே வாழும் உலமாக்களாக்குவாயாக. உன் பக்கமே மீள்கிறவர்களாக்குவாயாக. உன்னிடத்திலேயே கேட்டு மக்களை வழிகாட்டும் ஆலிம்களாக்குவாயாக. எங்கள் ஆலிம்களின் தேவைகள், நாட்டங்கள் அனைத்தையும் நீ நிறைவேற்றி தருவாயாக. எங்களுடைய ஆலிம்களின் பிரச்சனைகள் அனைத்துக்கும் விடுதலை வழங்குவாயாக. சமுதாயத்தை நல்ல வழி நடத்துகிற அந்த பெருமக்கள் என்றைக்கும் கஷ்டத்தில் அகப்பட்டு விடாமல், சோதனைக்கு அகப்பட்டு விடாமல், எதிரிகளால் அவர்களுக்கு சிரமங்கள் கொடுக்கப்பட்டு விடாமல் பாதுகாத்தல் புரிவாயாக. அவருடைய குடும்பத்தையும் கண்ணியமாக்கி வைப்பாயாக. இந்த துஆவை ரப்பே உன் பேரருளால் ஏற்றுக்கொள்வாயாக. எங்கள் முரீதுகள் எங்கு வாழ்ந்தாலும் அவர்கள் பிரகாசத்தோடு வாழ வேண்டும். ஈமானோடும் தக்வாவோடும் உடைய வாழ்க்கையை முடிய வேண்டும். அப்படிப்பட்ட முரீதீங்களாக எங்கள் கரம் பற்றி பையத்து செய்த பெருமக்களையும் ஆக்கி வைப்பாயாக. எங்கள் ஹிதுமத்தில் இருப்பவர்களை இன்னும் உயர்த்துவாயாக. எங்கள் மாணவ கண்மணிகளுக்கு எப்போதும் உயர்ந்த இல்மையும் சிறந்த வாழ்க்கையையும் தருவாயாக. எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற எங்கள் நண்பர்கள், ஹிதுமத்துடையவர்கள், எங்களோடு எப்போதும் ஹிதுமத்தில் தங்களை அர்ப்பணித்தவர்களை இன்னும் உயர்த்துவாயாக. எங்களுக்கு உதவி செய்வதிலேயே லட்சியம் காட்டுகிறவர்களை இன்னும் முன்னேற்றமாக்கி வைப்பாயாக. இரக்கமுள்ளவனே, எங்கள் குடும்பத்தில் எங்களை சூழ்ந்திருக்கிற எங்கள் மனைவி மக்கள், பெற்றோர்கள், எங்கள் உடன்பிறப்புகள், அவர்களின் பிள்ளைகள், மனைவியர்கள், குடும்பத்தார்கள், அவர்களையும் எப்போதும் கண்குளிர்ச்சியோடும் கண்ணியத்தோடும் ஈமானோடும் தக்வாவோடும் அச்சத்தோடும் உன்னை வணங்கும் நசீபோடும் ஆக்கி வைப்பாயாக. இந்த துஆவை உன்னுடைய விசேஷமான கருணை கொண்டும் எங்கள் மீதும் மேலான சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால், சாலிஹீன்கள், வலிமார்கள், நன்மக்கள், நபிமார்களின் பொருட்டால் இரக்கமுள்ள ரப்பே ஏற்றுக்கொண்டு கபூல் செய்வாயாக. நீ கபூலாக்கி தருவாயாக. எப்போதெல்லாம் நாங்கள் கேட்கிறோமோ அப்போதெல்லாம் கபூலாக்கி தருவாயாக. கபூலாக்கப்படும் தகுதியுடைய வாழ்க்கையுடையவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. அல்லாஹும்ம இன்ன ஐதீனா மர்ஃபூஅத்துன் லதைக் வ உமூரனா முஃபவ்வதத்துன் இலைக் வ உமூரனா முஃபவ்வதத்துன் இலைக் வ நஹ்னு வாகிஃபூன பைன யதைக் வ நஹ்னு வாகிஃபூன பைன யதைக் வ லா தருத்தன்ன خائبين ولا تطردن خاسرين وإن
الفردوس يا رب العالمين يا ذا الجلال والإكرام يا حنان يا منان وصلى الله وسلم على رسولك وحبيبك سيدنا وشفيعنا ومرشدنا وربنا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه وعترته أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان الله صلى الله